ஐயப்பா சுவாமி சரணம். கோவூர் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் 26ஆம் ஆண்டு திருவிளக்கு மலர் பூஜை விழா இன்று காலையில் கணபதி ஹோமத்துடன் துவங்கி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது காலை அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகல் 12 மணிக்கு அறுசுவை உணவோடு மகா அன்னதானம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் ஒரு தர்மராஜா கோவில் தெருவில் உள்ள கங்கை அம்மன் கோயிலிலே இருந்து திருவிளக்கு ஊர்வலம் புறப்பட்டு ஐயப்பன் சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா செண்டை மேளம் முழங்க நாதஸ்வர மேளம் இசைக்க ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடிட வான வேடிக்கைகள் எல்லாம் முழங்க 4 மாட வீதிகள் வழியாக இங்கே பூஜை பந்தலுக்கு உலா வர இருக்கிறார். அவர் வந்து பூஜை பந்தலில் வந்து அமர்ந்தவுடன் ஐயப்பனுக்கு அஷ்டாபிஷேகம் 8 அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மலர் பூஜை, சாசாதாசனுடைய இசை நிகழ்ச்சி, கற்பூர ஜோதி, இறுதியாக கற்பூர ஜோதி நடைபெற உள்ளது. மிகச் சிறப்பான ஒரு வைபவத்தை இந்த கோவூரிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் என்கிற இந்த சங்கத்தோடு இந்த சங்கத்தினுடைய 78 ஆண்டு காலம், அந்த 78 ஆண்டு கால சங்கத்திலே நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி வந்திருக்கின்றோம். இதில் குருவாக இருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு நான் தரும் சில விளக்கங்கள். ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவது என்பதே சபரிமலைக்கு செல்வது, சபரிமலைக்கு மாலை அணிவது என்பதே ஒரு மனிதனை மனிதனாக்கக்கூடிய ஒரு தத்துவம்தான். ஒரு மனிதன் மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்கிற தத்துவத்தை தான் ஐயப்ப தத்துவம், ஐயப்பனுக்கு மாலை அணிகின்ற தத்துவம் விளக்குகிறது. 48 நாள் விரதம் இருந்து ஐயனை வேண்டி சபரிமலைக்கு செல்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த சபரிமலை செல்லக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் மிகவும் அதிகமாக நமக்கு தேவையான அளவிற்கு வசதி வாய்ப்புகள் பெருக்கெடுத்துள்ளது. ஆனால் சபரிமலையினுடைய ஒரு மூத்த குருநாதர் என்று சொல்லக்கூடிய நம்பியார் குருசாமி அவர்கள் சபரிமலைக்கு செல்லுகின்ற காலத்தில் ஒரே ஒரு பாதை மட்டும்தான் சபரிமலையில் இருந்தது. அந்த பாதை கானக வழியாக, காட்டுப்பகுதி வழியாக 48 மைல் கடந்து ஐயப்பனை செல்லக்கூடிய பாதைகள். இன்று இருப்பதைப் போல விளக்கு வெளிச்சங்கள், கடைகள், இது போன்ற வசதிகள் எல்லாம் அன்றைக்கு இருந்ததில்லை. சாமிமார்களே காய்கறிகள், பழங்களை இருமுடிகளில் சுமந்து சென்று கானக பாதைகளிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய செடிகளை களைந்து அந்த இடத்திலே அமர்ந்து அவர்கள் எடுத்து வரக்கூடிய காய்கறிகளை உணவாக சமைத்து சாப்பிட்டு விட்டு ஐயப்பனை தரிசித்து வந்திருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆனால் இன்றைக்கு எல்லா மக்களும் இன்றைக்கு ஐயப்பனை தரிசிக்கின்ற விதமாக இன்றைக்கு திருவாங்கூர் தேவஸ்தானமும் அரசாங்கமும் சேர்ந்து மக்கள் செல்வதற்கு வசதியாக பல்வேறு வசதிகளை இன்றைக்கு செய்திருக்கின்றது. ஆனாலும் பல்வேறு வசதிகளை செய்தாலும் நாம் அந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய எப்படி செல்ல வேண்டும் என்கிற தத்துவத்தை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதுதான் நியதி. நாம் 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனை நாம் தரிசித்து வீட்டுக்கு வந்து நாம் அந்த தரிசனத்தை நிறைவு செய்ய வேண்டும். அதுவே அதிகமான சாமிமார்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்பது அதிகமான பேர் பிரார்த்தனையோடு செல்வது என்பது வேறு. நாங்கள் சபரிமலைக்கு பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். சபரிமலையிலே ஐயப்பனை பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும் என்பது 125% தான். 75% சபரிமலைக்கு போக வேண்டும். அது ஒரு சுற்றுலா போல யார் அழைத்தாலும் அவர்களோடு போக வேண்டும். அதுவும் ஓரிரு நாட்களிலே ஐயப்பனை தரிசனம் செய்து வர வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு திட்டமிட்டு செல்கின்றார்கள். ஆனால் அது ஒரு தவறான போக்கு. ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்றால் கடுமையான விரதம் இருந்து 48 நாள் கண்டிப்பாக விரதம் இருந்துதான் செல்ல வேண்டும். கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக
அது வீட்டிலே எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அந்த நாள் நல்ல நாளா கெட்ட நாளா அதெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. கார்த்திகை 1 தான் மாலை அணிய வேண்டும். இன்றைக்கு சில பக்தர்கள் வந்த வரையிலும் 20 நாள் 10 நாள் 5 நாள் மாலை அணிந்து செல்வது மிக மிக தவறு. இதை சொல்வது காரணம், இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் தயவுசெய்து இதையெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும். நம்மால் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 48 நாள் விரதம் இருந்து மட்டும்தான் செல்ல வேண்டும். முடியவில்லை என்றால் சபரிமலைக்கு செல்லவில்லை என்றாலும் சொல்லி இங்கிருந்து சபரிமலை ஐயப்பனை நினைத்து தரிசனம் செய்யலாம். இது தவறான ஒரு உதாரணத்திற்கு நாம் சென்றுவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் பக்தர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று ஐயப்ப பக்தர்கள், மாலை போட்ட பக்தர்கள் எல்லோரையும் ஐயப்பனாக நினைத்து சுவாமி என்று தான் கூப்பிட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் பெயர் சொல்லி அழைக்கிறோம், அவர்கள் எப்படி உறவு முறை சொல்லி அழைக்கிறோம், அதெல்லாம் தவறான ஒன்று. சுவாமி என்று சொல்லே கூப்பிடுவதே இது. எல்லா ஐயப்ப பக்தர்களையும் வழியில் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ மாலை அணிந்திருந்தால் அவர்களை கையெடுத்து கும்பிட வேண்டும். அவர்கள்தான் ஐயப்பன். எந்த இடத்தில் பூஜை நடந்தாலும் அந்த இடத்திலே நாம் அவர்கள் அழைக்க வேண்டும் என்பதில்லை. நாம அந்த பூஜைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஐயப்பனுக்கு மாலை அணிகின்ற ஒரு தத்துவம், நியதி. இப்படிதான் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நியதி உள்ளது. அதை பின்பற்றினால்தான் அவரிடத்திலே இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கும். எனவே ஐயப்ப பக்தர்கள் செல்லும் பொழுது மாலை அணிவது என்பது கார்த்திகை 1. மாலை அணிவது என்பது குருசாமிகளிடத்தில் தான் அணிய வேண்டும். இதுதான் கட்டாயம். வேறு எங்கேயும் எங்கே வேணாலும் தாய் தகப்பன், இதெல்லாம் தாய் தகப்பன்கிட்ட அணியலாம். அதுக்கடுத்தது குருசாமிகளிடம். ஏன் குருசாமிகளிடம் தான் அணியணும் அப்படின்னு சொன்னால், அந்த குருவிற்குத்தான் வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு பக்குவம். ஐயப்பனிடத்திலே அவர் எல்லா பக்தர்களையும் அழைத்து சென்று தரிசனம் காட்டுகின்ற ஒரு பக்குவம். இப்போ நான் சொன்ன அனைத்து கருத்துக்களை விளக்கங்களையும் பக்தர்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய பக்குவம். திருமலைக்கு போனோம், ஐயப்பனை பார்த்துட்டோம், வந்துட்டோம், முடிஞ்சிடுச்சு இல்லை. 48 நாள் விரதம் இருந்தால் ஐயப்பனை பார்த்துட்டு வந்தால் மனிதன் மனிதனாக மாறிவிட வேண்டும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு குடும்பம்னா எப்படி, அந்த குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை, அந்த குழந்தை செல்வம், இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு குடும்பமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நாம் அறிவுரை சொல்லக்கூடிய பக்குவத்தை அந்த குருமார்கள் பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் கோபப்படுவதாகவோ ஆசைப்படுபவர்களாகவோ பொறாமை களவு தீய எண்ணங்கள் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆசாபாசங்களுக்கும் அடிப்படையாக பணியாத இருக்கிறவர்கள் தான் குரு என்கிற ஒரு ஸ்தானத்திற்கு தகுதியானவர்கள். இதைத்தான் நம்பியார் குருசாமி அவர்கள் சொல்வார்கள். 18 வருடம் சென்றவர்களெல்லாம் குருசாமிகள் இல்லை, 18 × 18 எத்தனை வருஷம் இவங்க தான் குருசாமி, நம்பியார் குருசாமி சொல்லுவார். அதனால் குருசாமி என்கிறது 18 வயதும் கடந்தால் அவர்களுக்கு அது பகவான் நமக்கு அளிக்கக்கூடிய பாக்கியமாக கருத வேண்டும். ஆனால் 18 வருஷம் முடித்து விட்டேன், நான் தான் குருசாமி, நான் சொல்வதை கேட்க வேண்டும், நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லுறோம். அதே போல் நான் குருசாமி, எனக்கு இதை செய் அதை செய் என்பதோ தட்சணைகளை கேட்டு வாங்குவது மிக மிக தவறு. தட்சணை கொடுக்க வேண்டும், அது நியதி. 1 ரூபாய் அளித்தாலும் அது தட்சணை தான். அந்த தட்சணையை எந்த குருமார்களும் ஒரு குருசாமியினுடைய வழிகாட்டுதலில் கரெக்டாக போயிருந்தாங்கன்னா, எப்படி ஒரு குருக்கிட்ட அழகான முறையில் கல்வி பயின்று இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குமோ அது மாதிரி நல்ல முறையில் ஒரு குருசாமியின் இடத்தில் அவங்க இருந்தாங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்கணும். நான் குருசாமி என்கிற வார்த்தைகள் யாருக்கும் வரவே கூடாது. மற்றவர்கள் நம்மளை சொல்லலாம் குருசாமின்னு, அவங்க சொல்லலானதாக குருசாமின்னு கூப்பிடணும், என் பேரை போடணும், என்னை குருசாமி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. அவங்க கொடுக்கக்கூடிய தட்சணைகள் அவங்க என்ன பண்ணுறாங்களோ, ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பலத்தில் வச்சு 1.25 ரூபா தட்சணை வச்சு கொடுத்தா மனம் துடிக்காமல் அதை கையில் வாங்கி அவங்கள வாழ்த்துட்டு போகணும். அதுதான் ஒரு குருவினுடைய மனதார ஒரு குரு பக்குவம், குரு பக்குவம் சொல்லலாம். 18 வருஷம் முடிஞ்சாவே கண்ணமில்லை எடுக்கணும்னு சொல்கிறாங்க, 18 வருஷம் முடிஞ்சால் பெரம்பு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சம்பிரதாய முறையெல்லாம் கிடையாது. சம்பிரதாயமாக ஒரு சில சாமி கேட்பாங்க, சாமி பெரம்பு எடுக்கணுமா, சரி
அது எங்கே செய்கிறாங்க? சரி, ஒரு பெரம்பு ஒன்று செஞ்சு கொடுங்க, ஒரு தென்னங்கன்று வாங்கணும், தென்னங்கன்று வாங்கி அன்றைக்கே பூஜை பண்ணி அன்றைக்கே தூங்கணும். இதெல்லாம் மிக மிக பெரிய தவறு. அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தென்னம்பிள்ளை என்பது வாழ்க்கையில் மனிதனுக்கு அந்த தென்னம்பிள்ளை எந்த அளவுக்கு பயன்படுது. தென்னம்பிள்ளை எல்லாத்துக்கும் உபயோகமாகும். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த தென்னம்பிள்ளை பயன்படுது. அதுதான் தத்துவம். அதை 18 வருடம் கடந்தவுடன் தென்னம்பிள்ளை எடுத்துட்டா அவர் குரு பக்குவம் அடைகிறார். அவர் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும். அதுதான் தென்னம்பிள்ளை. அதே போல் பெரம்பு எடுத்துட்டா ஆசைப்பட்டு பெரம்பு எடுத்து பெரம்பை வெள்ளியால் சுற்றி நிறைய வெள்ளி சுற்றி ஹைட்டாக ரொம்ப ஒரு 10-15 அடிக்கெல்லாம் வச்செல்லாம் கொண்டு போவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பெரம்பு எடுத்துட்டாவே ஒரு பெரம்புங்கிறது வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய பக்குவம் பெற்றது அந்த பெரம்பு. அந்த பெரம்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி அந்த குருவுக்கு அந்த பக்குவம் வரணும். சுவாமிமார்களை வழிநடத்தி பணம் பண்ணக்கூடாது, அவங்கள ஒரு கடுமையாக கண்டித்து பேசக்கூடாது, செய்யக்கூடாது. நல்ல வழிகளை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஐயப்பன்னா நான் பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கணும். என்றைக்கு ஒன்றாலும் ஒரு குரு வந்ததுனால அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக 10 நாள் 15 நாள் மாலை போடுறது இதெல்லாம் தவறானது. வருங்காலத்தில் நீங்கள் யாருக்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும் கார்த்திகை 1 மாலை போடணும். அப்படி தவறிச்சு முடியல அப்படின்ற பட்சத்தில் குருசாமி கிட்ட ஒரு நல்ல நாளாக கேட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாள் அரை மண்டலமாவது விரதம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சபரிமலைக்கு மாலை அணிந்து 5 நாள் 2 நாள் 1 நாள் மாலை அணி செல்வதெல்லாம் தவறான செயல். அது பகவானுக்குரிய செயல் இல்லை என்பதை மனதில் இருத்திக் கொண்டு முழுசா இந்த தொலைக்காட்சி இந்த யூடியூப் இன்றைக்கு எடுக்கிறாங்க. இதை போகிறாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் இது பார்க்கும்போது இதையெல்லாம் பகவானுடைய ஐயப்பனுடைய வாக்காக எடுத்துக்கொண்டு இதை பின்பற்ற வேண்டும். இதை ஒரு வாக்கா இப்படி தான் இருக்கணும். 48 நாள் விரதம் இருந்து போனோம். உங்களுக்கு வீட்டில் வேலை இருக்கலாம், நீங்கள் தொழிலில் வேலை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அதெல்லாம் இல்லை. 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனுடைய சந்நிதி. இன்றைக்கி தான் வசதி வாய்ப்பெல்லாம் நிறையா ஆகிடுச்சு. 3 நாளில் போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வர. ஆனால் விரதம் மட்டும் 10 நாள் 25 நாள் அதெல்லாம் தவறான ஒன்று. அதை தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் மீண்டும். அதே மாதிரி இந்த 18 வருஷம் போனவங்களுக்கு சொல்கிறது எக்காரத்தை கொண்டும் இணையதற்கு யாராக இருந்தாலும் சரி திருத்திங்க. தான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. குரு என்ற மனசில் நீங்கள் நினச்சிக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. கொடுக்குற தட்சணையை வாங்கிக்கணும். நாமளாக தட்சணை கொடுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆடை அணிகலனுக்கு ஆசைப்படக்கூடாது. அவங்க கொடுக்குறாங்க கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியாத ஒரு சாமி கேட்பாங்க, சாமி உங்களுக்கு என்ன பண்ணணும் இது எல்லாரும் கேட்பாங்க. சாமி நீங்கள் எது பண்ணாலும் சரி அது பகவானுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி. நீங்கள் ஒரே ஒரு வெற்றிலையும் பார்க்க எடுத்து எனக்கு விட்ட கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொன்னால் மனம் நிறைந்து அவங்க கொடுக்கக்கூடிய தாம்பரம் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பதை இந்த நேரத்தில் எல்லாரும் மனதில் இருக்கணும். எல்லோரும் பகவானை எந்த நேரத்திலும் பகவானை நினச்சி 48 நாள் போய் வருதோடு இல்லை, ஆயுள் பூராவும் அவர் ஐயப்பனை நினச்சி அவர் பிரம்மச்சரிய விரதம் இருக்கக்கூடியவர். அந்த பிரம்மச்சரிய விரதத்தில் நாம பிரம்மச்சரிய விரதம் சரியான முறையில் கடைபிடிச்சு போனால் ஒரு படியும் ஏறும்பொழுது உங்களை படியேற்றி தருவார் என்பதில் எந்ததும் இல்லை. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். நான் 18வது வருஷம் பூஜை போடும்போது எனக்கு நல்ல மழை, ரோட்டில் தண்ணி ஓடுது, கூரை வீடு, ரோட்டில் இருக்கிற தண்ணியே வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அந்த ரூமினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10x10 தான். நான் அதில் போட்டேன். எனக்கு அன்னதானம் போகிறது கூட இடம் கிடையாது. இதில் இருக்க ஒரு வீட்டில் வச்சு தான் அன்னதானம் அன்னைக்கு போட்டேன். எனக்கு மறு வருடம் ஐயப்பன் அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாரு. நானாக குருஸ்தானம் ஓணுன்னு சொல்லி கேட்கல. எனக்கு முன்னால் எனக்கு முதல்ல மாலை போட்டவர் கனகத்தில் ரங்கன் குருசாமின்னு இருந்தார். என்னை பஜனை உட்கார வச்சார் ராஜலிங்கம் குருசாமின்னு இருந்தார். அதற்கு அடுத்தது பட்டில் கிருஷ்ணன் குருசாமின்னு சொல்லிட்டு பட்டூர் குருசாமின்னு எல்லாரும் செல்லமாக சொல்லுவாங்க. அவரெல்லாம் அவருடைய வழிகாட்டுதல். பட்டூர் குருசாமியெல்லாம் நாங்கள் அவரோட கூட இருந்து பயின்றோம். இன்றைக்கி யாருக்கும் எந்த சாமிகளுக்கும் அதெல்லாம் வராது. அதெல்லாம் நாங்கள் சொன்னோம்னா ஏதோ குருசாமி இதெல்லாம் அவருடைய ஆசைக்கு கேட்குறாருன்னு சொல்லுவாங்க.
நாங்கள் ரங்கன் குருசாமி காலத்தில் மாலை போடுறது காலையில் அவரை போய் வீட்டில் எழுப்போம். அவரை எழுப்பி ஆத்தங்கரைக்கு வரும் குளிக்கிறதுக்கு. அவருக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் அவருக்கு கொடுப்போம். கொடுத்துட்டு அவரோட குளிச்சுட்டு அவரோட கூட்டமாக வந்து சரணகோஷம் போட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வந்து போகும் அவரோட கூட. அதே போல் என்னை பஜனையில் உட்கார வச்ச ராஜலிங்கம் குருசாமிங்கிறது நான் இந்த ஊருக்கு கோவூருக்கு வந்து இந்த விளக்கு போய் எடுத்த காலத்துலேருந்து அவரை போய் வணங்கி அவரை அழைத்து வந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவரை இங்கே முன்னிலைப்படுத்தி அவருக்கு குரு மரியாதை செய்திருக்கின்றேன். இன்றைக்கு அவர் இல்லை என்றாலும் எல்லாரும் தெரிஞ்சு நினைப்பீங்க. அவர் பஜனையிலேயே பஜனை பாடல்லையே அவர் உயிர் சரணமடைந்தார். ஐயப்பன் பாதத்தை சரணமடைந்தார். அதுதான் பகவான் அவருக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அதே மாதிரி பட்டூர் கிருஷ்ணன் குருசாமி அவரை நாங்கள் போய் பார்த்து வந்து சொன்னால் அவர் ரொம்ப வயசானவர். காலையில் அவர்கிட்ட போகணுன்னு சொன்னால் அவர் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைப்பார். வயசு ரொம்ப அதிகம். அவர் சுடு தண்ணி வைக்கும்பொழுது நாங்கள் போய் அந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றி அதை பச்சை தண்ணியை ஊற்றி கலந்து அவர் கையில் கொடுத்து அவர் குளிக்க சொல்லி அழைச்சி எடுத்துன்னு உட்கார வைப்போம். இன்றைக்கி யாராவது சாமிமார்கள் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக மாட்டாங்க. இதெல்லாம் குருசாமியாக இதெல்லாம் உருவாக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் அவர் உட்காந்தாருன்னா அவர் வீச்சரில் உட்கார்றாரு. நாங்கள் அவர் கால் பாதங்களை வயசானவர் கால் பாதங்களை எல்லாம் பிடிச்சி இழுத்து விடுவோம். இதுதான் குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு இது. அதன் வழியில் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எப்போ எந்த கஷ்டத்துலையும் என்னுடைய கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, நான் நிற்கலை. எப்படினாலும் ஐயப்பனை தரிசனம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் ஒரு சிலருடைய பழக்க வழக்கங்கள் மாலை போடணுன்னா வீட்டில் போய் கேட்குறாங்க, மனைவி கிட்ட போய் கேட்குறாங்க, மாலை எப்போ போடலாம், இந்த வருஷம் போடலாமா? அதுவே பெரிய தவறு. மாலை போடணுன்னா நீங்கள் குருக்கிட்ட தான் கேட்கணும். குருக்கிட்ட கேட்கணும்னு வீட்டில் சொல்லணும். வீட்டில் இருக்கிறவங்க மகாலட்சுமி இல்லைன்னு சொல்லணும். இருந்தாலும் அந்த குருக்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பண்ணக்கூடாது. சென்ற ஆண்டு நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நான் இருந்தேன். இந்த ஐயப்பனுக்கு இதே இடத்துல பூஜை பண்ண முடியுமான்னு இருந்தேன். என்னை எழுப்பி இந்த இடத்துல உட்கார வச்சு பகவான் நான் மருத்துவமனை வாயிலுக்கு கேட்டான போகும்போது ஐயப்பா அப்படின்னு ஒரே ஒரு பொருள் கொடுத்துட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிருந்தேன், வந்தேன். இன்றைக்கி எழுந்து வந்து உட்காந்தேன். இன்றைக்கி ஒரு வருஷத்தில் போன வருஷம் எந்த வீட்லேயும் போய் நான் பூஜை பண்ணல. இந்த வருஷம் பகவான் என்னை எழுப்பி உட்கார வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் கேட்டதும் கிடைக்காது, கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். கள்ளம் உள்ளம் காலுக்கு மத்தியன்னு ஐயப்பன் சொல்லிட்டாரு. நான் நடந்தேன், எனக்கு காலுக்கு மத்தியாக இல்லையேன்னா கல்லும் முள்ளும் குத்தி ரத்தமே வந்தாலும் அதை முட்டையாக பூவாக நினைத்து நீங்கள் நடந்து போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணாதான் கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தி. இதுதான் ஐயப்பனுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் தத்துவமாக இருக்குதுன்னு இதை நீங்கள் மறக்கக்கூடாது. நான் இல்லாவிட்டாலும் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி வழி நடத்தி ஐயப்பனுடைய தத்துவத்தை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்று இந்த விழாவின் சார்பில் எல்லாரையும் வேண்டி விரும்பி எல்லா பக்தர்களையும் இந்த அம்மன் SBS யூடியூப் இந்த சேனலை பார்க்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்கள் பக்த கோடிகள் இதை ஐயப்பனே வந்து சொன்னதாக ஏற்றுக்கொண்டு இன்று வரை எப்படி இருந்தாலும் இனி வருகாலங்களிலே ஐயப்பனுக்கு மாலை அணிய வேண்டும் என்று சொன்னால் இந்த தத்துவத்தை கடைபிடித்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். 5 நாள் மாலை போடணும். இப்போலாம் வசதியாக மாத பூஜைகள் இருக்குது. 5 நாள் மாலை போடணும், 2 நாளில் மலைக்கு போயிட்டு வந்துடலாம். அதனால் இது மண்டல காலம், மகர காலம். 2வது ஐயப்பனை போய் தரிசனம் செய்யும் போது உங்கள் சிந்தனையும் எண்ணமும் ஐயப்பன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். வீட்டை பற்றி இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு நின்றுட்டு வீட்டை பற்றி யோசிக்கணும். ஐயப்பன்கிட்ட என்ன ஆனாலும் கேளுங்க, குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேளுங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கும்பொழுது, நான் தரிசனம் பண்ணும்பொழுது என் வீடு மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், அதோட எல்லோரும் நல்லா இருக்கணும், என்னோடு கூட வந்திருக்கிற ஐயப்ப பக்தரோட குடும்பங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் நான் கேட்டேன். நான் நல்லா தான் இருக்கிறேன், பகவான் நல்லா வச்சுருக்கிறான். ஆரோக்கியம்ங்கிறது மனித உடம்புலேயே பிறந்த ஒன்று தான். நோய் பிணி வர்றது எல்லாருக்கும் சகஜம், அதெல்லாம் இல்லை. அதையெல்லாம் தடுத்து நாம் காத்து நம்மளை காக்கும் தெய்வம் ஐயப்பன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் ஒரு அறிவுரையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். சுவாமியே 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 26ஆம் ஆண்டு
ஐயப்பன் திருவிளக்கு பூஜையினுடைய நிகழ்ச்சிகளை யூடியூப் பக்கத்திலே சென்று SPS அம்மன் டிவி என்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த நிகழ்ச்சி மொத்தமே இன்று காலையிலிருந்து இரவு வரை நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். நீங்கள் தயவுசெய்து இந்த SPS அம்மன் டிவி என்பதை சப்ஸ்கிரைப் செய்து அந்த தொலைக்காட்சிக்கும் பெண்களுடைய நல்லாதரவனை தர வேண்டும். நீங்கள் தருவதன் மூலம் உலகெங்கும் வாழ்கின்ற லட்சோப லட்ச மக்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பம், கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே கிடைக்கும். இவர்களுடைய ஆதரவு இந்த யூடியூப் தொலைக்காட்சிக்கும் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.